வசனம் 53லேருந்து 58 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்டோம். இதிலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ளலாம். ஸோ ஐ வாண்ட் டு டாக் ஃபியூ திங்ஸ் ஃப்ரம் திஸ் பேசேஜ். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு ஷஃபில் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ப்ளீஸ் பேர் வித் மீ. ஸோ இதில் நான் வாசித்து நான் எனக்கு புரிந்ததை வைத்து ஆவியானவர் என்னிடத்தில் பேசினதை வைத்து நான் கொடுத்த தலைப்பு வந்து எ கால் டு தேங்க்ஸ் கிவிங், நன்றி தெரிவிக்க ஒரு அழைப்பு அப்படின்னு இந்த பேசேஜ்லேருந்து நான் ஸோ தலைப்பிட்டிருக்கேன். ஸோ ஐ ஹவ் டைட்டில் மை சர்மன் அஸ் எ கால் டு தேங்க்ஸ் கிவிங். ஸோ லெட்ஸ் கோ த்ரூ தட். ஸோ ஹியர் வி சி ஜீசஸ் ரிட்டர்னிங் டு நாசரத். நம்ம இங்கே இயேசு கிறிஸ்து வந்து நாசரத்துக்கு திருப்பி வரதை பார்க்கிறோம். அவர் வந்து கப்பர்நகூமிலிருந்து முடிந்து அவருடைய சொந்த ஊருக்கு திருப்பி வருகிறார். Here we see that Jesus, after returning from Capernaum, he starts his journey to Nazareth, his hometown, where he grew up. நாசரத் ஊரில் தான் இயேசு கிறிஸ்து வளர்ந்தார். அங்கே இருக்கிற மக்களுக்கு இயேசு வந்து ரொம்ப பரிச்சயமானவர். The people of Nazareth, they are familiar with the name Jesus. They have seen Jesus grew up, all these things. So அந்த இடத்துல நடக்கிற ஒரு காரியத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ introduction, as I said, Jesus traveled back to Nazareth from Capernaum after he healed a demon-possessed man. 8வது அதிகாரத்தில் ஒரு demon-possessed man இயேசு கிறிஸ்து விடுவித்தார். அதுக்கப்புறம் அவர் நாசரேத் திரும்பினார். இதில் நம்ம பார்க்கும்போது people of Nazareth, they refuse to believe who Jesus is. இயேசு யார் என்பதை நாசரேத் மக்கள் நம்ப மறுக்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக அவனால் இருக்க முடியுது, அவங்க ஊரில் வளர்ந்த ஒரு பையனாக ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனால் அவர் தான் மெஸ்ஸியா அப்படின்னு அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இதுதான் அங்கே இருக்கிற ஒரு ஸ்டேஜ், இதுதான் அங்கே நடந்துகிட்ருக்க ஒன்று. ஸோ இதுலேருந்து நான் ஒரு 3 காரியங்கள் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம நாசரேத் மக்களை பற்றி நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் டாக் அபவுட் பீப்புள் ஆஃப் நாசரேத். ஹூ ஆர் த பீப்புள் ஆஃப் நாசரேத்? அவங்க நாசரேத் மக்கள் யார்? அவங்க அவிசுவாசிகளா? யூதர்கள். அவங்க தேவாலயம் செல்கிற ஆட்களா? they go to church. they know the scripture. yes. ஸோ நாசரேத் மக்கள் ஒரு அவிசுவாசிகள் இல்லை, யூதர்கள், தேவாலயம் செல்லக்கூடிய ஒரு மக்கள், ஸ்கிரிப்சர் அதாவது வேதவசனம் தெரிந்த ஒரு ஜனக்கூட்டம், மெஸ்ஸியாவை பற்றி அறிந்திருக்கிற ஒரு ஜனக்கூட்டம். ஸோ they were religious people. they were not unbelievers. அவர்கள் மத நம்பிக்கை கொண்டவர்கள், அவிசுவாசிகள் இல்லை. they went to synagogues. அவங்க தேவாலயம் சென்றாங்க, வேதவசனம் அவங்களுக்கு தெரியும். they were familiar with Jesus. அவர்கள் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். இயேசு அறிந்திருக்கிறார்கள் என்றப்போ இப்போ செலின்னு பேர் கொண்டே ஒரு மனிதன் அவங்க அறிந்திருக்கிறாங்க. இயேசு என்று பேர் கொண்ட ஒரு மனிதன் அறிந்திருக்கிறாங்க. இயேசு தான் மெஸ்ஸியா, இயேசு தான் தேவன் அவங்க அறியலை. ஸோ they saw him grow up. they knew his family. they knew his profession. வசனம் 55 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து அந்த தேவாலயத்துக்கு கடந்து வந்து அங்கே இருக்கிற தேவாலயத்தில் அவர் ஸ்கிரிப்சர் அவர் போதித்தம்போது அவங்கள்ட்ட இருந்த ஒரு அவங்க ஆச்சரியப்படலை, மாறாக சந்தேகப்பட்டாங்க. இஸ் திஸ் நாட் தி கார்பெண்டர் சன்? இது அந்த கார்பெண்டரோட பையன் தானே, இவங்க அம்மா மேரி தானே, இவனுக்கு ஒரு அக்கா இருக்காங்களே, 2 தம்பி இருக்காங்களே. they were not worried about who Jesus is, but they were only concerned, they were considering him only as a human who, as a neighborhood kid. அவங்க ஊரில் வளர்ந்த ஒரு சராசரி மனிதனாக தான் இயேசுவை பார்த்தாங்க. they were confident in their opinion. அவங்க இயேசு கிறிஸ்து வந்து நம்ம ஊரில் வளர்ந்த ஒரு பையனாக தான் அவங்க பார்த்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் தேவனால் கொடுக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட ஒரு மெஸ்ஸியா அப்படின்னு அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியலை. இதுதான் நாசரேத் மக்களுடைய நோக்கம், அப்போ இருந்த ஒரு நோக்கம். இதுலேருந்து நம்ம 3 காரியங்கள் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். முதலாவது, தேங்க்ஸ் கிவிங் ஹெல்ப்ஸ் அஸ் டு ரெகக்னைஸ் ஹூ ஜீசஸ் இஸ். நன்றி செலுத்துதல் இயேசு யார் என்பதை அடையாளம் காண நமக்கு உதவுகிறது. ஐ வில் ரிப்பீட். தேங்க்ஸ் கிவிங் ஹெல்ப்ஸ் அஸ் டு ரெகக்னைஸ் ஹூ ஜீசஸ் இஸ். நன்றி செலுத்தும் போது இயேசு யார் என்று நம்மளுக்கு அடையாளம் காண உதவுகிறது. இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கும் தேங்க்ஸ் கிவிங்க்கும் எப்படி நம்ம ரிலேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நாசரேத்துக்கு திரும்பினார். இயேசு கிறிஸ்து நாசரேத் திரும்புறதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள் சென்றார்.
அவர் செல்கின்ற இடம் எல்லாமே ஒரு பெரிய திரளான கூட்டம் அவரை பின்தொடருது. அவர் போதிக்கிறத கேட்கறதுக்கு ஆவலாக ஒரு பெரிய கூட்டம் ஒரு பின்தொடருது. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹீலிங் தேவைப்பட்டுச்சு, இல்லை ஆசீர்வாதம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்துக்காக ஒரு பின்தொடர்றாங்க. ஸோ பிஃபோர் ஜீசஸ் கேம் டு நாசரேத், we can see that a big crowd, a large crowd followed Jesus wherever he went, either for healing or either to listen what he is trying to preach. எங்கே சென்றாலும் ஒரு திரளான ஒரு கூட்டம் இயேசுவை பின்தொடருது. ஆனால் நாசரேத்துக்கு வந்து அப்பேற்பட்ட இயேசு அவருடைய சொந்த ஊருக்கு திருப்பி வந்து அவருடைய சொந்த ஊரில் வேதத்தை கற்பிக்கும்போது அவர்களுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்துச்சு? யார் இந்த இயேசு? இவர் யார் நமக்கு போதிக்கிறதுக்குன்றத ரெஸ்பான்ஸ். அதான் ஃபஸ்ட்டு, இன்ஸ்டெட் ஆஃப் தேங்கிங் ஜீசஸ் ஃபார் ஹிஸ் ப்ரெசன்ஸ், தே கொஸ்டின் இஸ் அத்தாரிட்டி. இயேசுவோட பிரசனத்திற்கு அவங்க நன்றி செலுத்தாமல் அதற்கு பதிலாக அவருடைய அதிகாரத்தை அவங்க கேள்வி கேட்கணும். ஓ, இவர் தான் இயேசு, பிதாவாகிய தேவனால் நிச்சயிக்கப்பட்ட மெஸ்ஸியா நம்மோடு இருக்கிறார் என்ற நன்றி உள்ளத்தோடு இல்லாமல் இவர் யார் நமக்கு போதிக்கிறதுக்குன்ற ஒரு கேள்வி அவங்களிடத்துல இருந்தது. இரண்டாவது, தேங்க்ஸ் கிவிங் இஸ் ஆல்வேஸ் நாட் அபவுட் பிளெஸ்ஸிங்ஸ், இட்ஸ் அபவுட் ரெகக்னிஷன். நன்றி செலுத்துதல் எப்போதும் ஆசீர்வாதத்தை பற்றியதல்ல, அது தகுந்த அங்கீகாரத்தை கொடுப்பது. இங்கே அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கலை, மாறாக ஒரு சாதாரண ஒரு மனிதனாக தான் அவங்க கன்சிடர் பண்ணாங்க. எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, they knew where Jesus came from, but they forgot where his authority came from. அவங்க இயேசு கிறிஸ்து நம்ம பக்கத்து வீட்லையோ இல்லை நம்ம பக்கத்து தெருவில் இருந்து வந்த பையன் தான் அவங்க பார்த்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த அதிகாரம், அவர் அந்த மிராக்கிள் செய்கிறாரு, அவர் அந்த பேய்களெல்லாம் விரட்டி ஓட்டுறாரு, அந்த அதிகாரம் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி யோசிக்கலை. தே அனலைஸ் ஜீசஸ், தே டிஸ்கஸ் திஸ் பேக்ரவுண்ட், தே எவாலுவேட்டட் இஸ் ஃபேமிலி. அவங்க இயேசு போதித்த பின்பு எப்படி இவரால் இப்படி பேச முடியுது, எந்த அதிகாரத்தினால இவரால் இவ்வளோ கிரியைகள் செய்ய முடியுது அப்படின்றவங்க யோசிக்கலை. மாறாக அவருடைய குடும்ப, அவர் இந்த உலகத்தில் இருக்கிற அவருடைய பேக்ரவுண்ட், ஹியூமன் பேக்ரவுண்டை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. நம்ம இந்த நாசரேத் மக்கள் மாதிரி இல்லாமல் we should always remember to give thanks to the Lord. Only when we remember thanksgiving, it will help us to recognize who Jesus is. So that's the first point I would like to share. ரெண்டாவது, lack of thanksgiving produces offense, not faith. நம்ம நன்றி செலுத்தாமல் இருந்தால் அது விசுவாசத்தை அல்ல, குற்றத்தையே உருவாக்குகிறது. வேர்ட்ஸ் 57 யாராச்சி வாசிங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்து பல்வேறு இடங்களில் சென்று ஊழியம் செய்திருக்கிறார். பல்வேறு கூட்ட மக்கள் அவங்கள பின்தொடர்ந்துருக்காங்க. அப்போது அவருடைய சொந்த ஊர் வரும்போது இப்போ நானாக இருந்திருந்தேன்னா, அப்பா சொந்த ஊருக்கு போகிறோம், இங்கே உங்களுக்கு தான்டா என்னுடைய மரியாதை தெரில, எங்கள் ஊரில் இருந்தால் என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, அப்படி ஒரு எதிர்பார்ப்பில் அவர் இயேசு கிறிஸ்து இல்லை. ஆனால் ஒரு மனிதனாக நம்ம பார்க்கும்போது சொந்த ஊரில் எப்பயுமே அந்த ரெகக்னிஷன் இருக்குன்ற ஒரு இதில் அவர் போகிறாரு. பட் மாறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். they took offense at him. அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். ஏன்? why they took offense? So we see that lack of thanksgiving produces offense. இங்கே எப்படி அவங்க நன்றி இல்லாதனால எப்படி அவங்க இடரல் அடைந்தாங்க, இல்லை இயேசு கிறிஸ்துக்கு எதிராக அவங்க எப்படி அவங்க திரும்பினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும்போது, ஒருவேளை அவங்களுக்கு அந்த நன்றி உணர்வு இருந்திருந்தால் அவங்க என்ன அவங்களுடைய ரெஸ்பான்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒருவேளை அவங்க இயேசு கிறிஸ்து போதித்த உடனே அவங்களுக்கு ஒரு நன்றி உள்ள இருதயம் இருந்திருந்தால் அவங்க என்ன பார்த்துருப்பாங்கன்னா, எப்படி ஒரு நாள் இப்படி பைபிளை பேச முடியுது, எப்படி இவருக்கு இந்த அதிகாரம் கிடைச்சிது, எப்படி ஒரு நாளை எல்லாத்தையும் சுகமளிக்க முடியுது அப்படின்றத பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, தேவனால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு மெஸ்ஸியா நம்மோடத்துல இருந்து நம்மோட அவருடைய வார்த்தையை சொல்கிறதும் ஒரு பெரிய மேன்மையாக, ஒரு பெரிய நன்மையாக அவங்க கருதிருப்பாங்க. ஸோ இஃப் தே ஹேட் தேங்க்ஸ்கிவிங் இன் தேர் ஹார்ட்ஸ், their response would have been that they would have seen the wisdom of Jesus Christ, how he interpreted the scripture. They would have seen the authority that he has. No one in the world had authority to heal or cast away the demons except Jesus. And the third is like they would have been very happy. Their heart would have rejoiced by realizing that the promised Messiah is among them and teaching from the scripture. But instead, what was their response? அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து போதித்த பின்பு அவங்க கொஸ்டின் பண்ணாங்க, அவங்க கம்பேர் பண்ணாங்க,
ஒருவருக்கு ஒப்பிட்டு பார்த்தாங்க, முரண்பட்டாங்க. த ஆப்சன்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் ஆர் கிராட்டிடியூட். வி see that அங்கே வந்து ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு இதுவுமே இல்லை, ஒரு கிராட்டிடியூட் இல்லை அந்த அந்த கூட்ட மக்கள்கிட்ட இருந்து. ஸோ த பீப்புள் ஆஃப் நாசரேத் were offended because familiarity replaced gratitude. அங்கே நாசரேத் மக்கள்கிட்ட இருந்த பிரச்சனை என்னென்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவ ரொம்ப பிரச்சயமாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து தான் இங்கே they were very familiar with Jesus. They were very familiar with Jesus. A boy who grew up in their village, who worked as a carpenter, who roamed in the streets, they were not able to accept him as Messiah. இயேசு கிறிஸ்துவ அந்த ஹியூமன் நேச்சரை அவங்க பார்த்துட்டு அவங்களால மெஸ்ஸியான்ற இதில் அவங்களை ஏற்க முடியல. ஸோ they lacked thanksgiving. The familiarity replaced the gratitude. That is the second thing which I wanted to say. Third is thanksgiving creates an atmosphere for God's work. நம்ம நன்றி செலுத்தும் போது தேவனுடைய செயலுக்கு இடம் தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. வசனம் 58 நம்ம வாசிக்கலாம். இங்கே நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவங்களுடைய அவிசுவாசம் நிமித்தத்தில் தான் அங்கே எதுவுமே ஒரு மிராக்கிள்ஸ் அற்புதங்கள் நம்ம செய்யவில்லை. வி ஷுட் ஐ வில் டெல் வாட் இட் மீன்ஸ். அவருடைய அவிசுவாச நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை அவர் செய்யவில்லை. அவிசுவாசத்துக்கும் நன்றி செலுத்துறதுக்கும் என்ன தொடர்புன்ற நம்ம பார்ப்போம். அன்பிலீஃப் லிமிட்டட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட்ஸ் பவர். அவங்களுடைய அவிசுவாசம் கர்த்தரால் வருகின்ற அந்த வல்லமையை அவங்களால் அனுபவிக்க முடியாமல் போயிட்டு. இங்கே நன்றி செலுத்துறனால மிராக்கிள்ஸ் எதுவும் நடக்காது. இப்போ தேங்க்ஸ் கிவிங் டஸ் நாட் கிரியேட் எனி மிராக்கிள்ஸ், பட் இட் கிரியேட்ஸ் அ ஹார்ட் வேர் ஃபெய்த் கேன் க்ரோ. நம்ம நன்றி செலுத்துறது மூலமாக எதுவும் அற்புதங்கள் நடக்க போகிறதில்ல, ஆனால் ஒரு விசுவாசம் வளரக்கூடிய ஒரு இருதயத்தை உருவாக்குறது தான் தேங்க்ஸ் கிவிங். இப்போது அதுக்கடுத்து நம்ம இன்னொன்று இங்கே பார்க்கும்போது, வேர் ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் ரைஸ் ஃபெய்த் ஆல்சோ ரைசஸ். துதியும் நன்றியும் இருக்கும் இடத்துல தான் விசுவாசம் வளரும். இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அந்த நன்றி இருந்திருந்தால், அந்த நன்றி உள்ள இருதயம், அந்த கிராட்டிடியூட் இருந்திருந்தால், ஆட்டோமேட்டிக்காக அந்த விசுவாசன்றது அங்கே அவங்க இருதயத்தை வளர்ந்துருக்கும். ஸோ Nazareth focused on what they knew about Jesus, not on what God was doing through him. நாசரேத் மக்கள் இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய மனித பின்னணியை பற்றி தான் அவங்க ஒரு நோக்கமாக கொண்டிருந்தாங்க. ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசு மூலமாக செய்கின்ற காரியத்தில் அவங்க குறிப்பாக இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது என்னுடைய கேள்வி ஒன்று இருக்குது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பு வராமல் தாமதமாக இப்போது ஒருவேளை இந்த இடத்துல ஒரு பிறந்திருந்தார் வைத்துக்கொள்வோம். இப்போது காலஸ்தீபுரம்னு வைத்துக்கொள்வோம். காலஸ்தீபுரத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் வளர்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அவர் ஊழியத்துக்காக வெளியே போயிட்டு ஒருவேளை காலஸ்தீபுரம் வராரு, இப்போ நம்ம சர்ச்சுக்கு வராரு, அவரால் ப்ரீச் பண்ணாருன்னா நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எதுவாக இருந்திருக்கும்? ஆர் வி பெட்டர் தேன் த பீப்புள் ஆஃப் நாசரேத்? என்னுடைய கேள்வி, நாசரேத் மக்களை விட சிறந்தவர்களா என்றதை நம்ம பார்ப்போம். இது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம். பீப்புள் ஆஃப் நாசரேத் அவங்க தேவாலயத்துக்கு சென்றார்கள், நாம் திருச்சபைக்கு செல்கிறோம். அவர்கள் இயேசு பிரசங்கிப்பதை அவர்கள் கேட்டார்கள், நாம் இயேசுவை பற்றி பிரசங்கத்தை நம்ம கேட்கிறோம், இயேசுவை பற்றி நம்ம பாடல்கள் பாடுகிறோம், ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருச்சபைக்கு வருகிறோம். அவர்கள் அற்புதங்களை கண்ணால் பார்த்தவர்கள். They were able to witness miracles by their own eyes. We hear testimonies by people where God has done miracles in their lives. நம்முடைய கேள்வி இப்போ அகைன், ஆர் வி பெட்டர் தேன் த பீப்புள் ஆஃப் நாசரேத்? நாம் நாசரேத் மக்களை விட நாம் சேர்ந்தவர்களா அப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம நன்றியுள்ள இருதயத்தோட நம்ம பழகிப்போம். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் an application. This was a short sermon. Like, we need to first thank God for his faithfulness in 2025, then think of 2026. நம்ம 2025 இந்த ஒரு ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறார் என்பதை நினைத்து ஃபஸ்ட்டு அவருக்கு நன்றி உள்ளவராக நம்ம இருக்கணும். பின்பு நம்ம 2026 பற்றி நம்ம யோசித்து பார்ப்போம். இன்னொரு கேள்வி நான் உங்கள் இடத்துல வைக்கிறது என்னென்னா, have you also become like people of Nazareth, like seeing Jesus often but forgetting who he really is? நாமளும் நாசரேத் மக்கள் போல் வாரம் நம்ம செய்தி கேட்கிறோம், வாரம் நம்ம பாடல்கள் பாடுகிறோம். we have many groups. எல்லா இடத்துலையும் நம்மளுடைய திருச்சபை முழுவதும் நம்மளுடைய எல்லா செய்தியும்
கிறிஸ்துவோடைய சிலுவையை மையமாக கொண்டு தான் நம்மளுடைய செய்தி இருக்கிறது. பட் ஆர் வி மேக்கிங் ஜீசஸ் அஸ் அ ஃபெமிலியர் ஃபிகர்? நம்ம இயேசு வந்து ஒரு பிரச்சயமான ஒரு நபரை நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோமா, இல்லை உண்மையாக அவர் செய்த காரியத்தை நினைத்து நம்ம நன்றி செலுத்துறவர்களாக நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி யோசிப்போம். ஸோ we need to remember who God is and we need to close this year with thanksgiving. Yeah, thanks. Pastor Ji can